மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், துலாத்தில் சூரியன், புதன், சனி மற்றும் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன், மீனத்தில் சந்திரன். இப்போ 12 ராசிகளுக்கான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அதாவது எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் பொழுது, பணத்தை நீங்க பே பண்ணி ஏதாவது பண்ணும் பொழுது சரியான அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கா பாருங்க. செக் பவுன்ஸ் ஆகலாம், இல்ல சில நேரங்களில் பணம் இல்லாம பண நெருக்கடி ஏற்படலாம், சில நேரங்களில் தேவையற்ற அலைச்சலும் ஏற்படும். அதனால உருப்படியான சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்ல போனா அதற்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. அதை மீறி தான் நம்ம வெற்றி அடைய வேண்டும் என்பது போல ஒரு நிலை. அதனால நீங்க உழைப்பதற்கு உறுதியாகவும் மனசுல எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளையும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதே மாதிரி நீங்க ஒரு வீடு வாங்கணும் இல்ல நிலம் வாங்கணும் அப்படின்னா அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம நிதானித்து, அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு லாயர் இருப்பாரு, அவருக்கு விஷயம் தெரியும், அதெல்லாம் கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுக்கலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினம். நாம் எதிர்பார்த்ததை விட லாபம் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது இல்ல தொழிலை விரிவுபடுத்துவது, இதற்காக வங்கி கடன்களை பெறுவது, அப்புறம் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களையும் உதவியும் பெறுவது, இதுக்கெல்லாமே சிறப்பா இருக்கு. சில நேரங்களில் வெளிநாடு போகணும்னு நினைச்சிடலாம், இல்ல மாணவர்கள் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கலாம். அதற்கான முயற்சிகள்லாம் இறங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருப்பதால் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில அற்புதமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. நீங்க புதுசா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, இல்ல முன்னாலே அப்ளை பண்ணிருப்பீங்க, அதுக்கான கால் லெட்டர்ஸ் வரும், இல்ல அங்க நல்ல செய்திகள் சேரும். இருக்கிற வேலை செய்யற இடத்துலயே நீங்க ஏதாவது ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். ஆக கூடி நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செய்திகள், ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட், நீண்ட காலம் தொடர்ந்து நன்மைகளை தரக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாடு தொடர்பினால சில நல்ல காரியங்கள் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் சேரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதிலாவது நீங்க ஈடுபட்டிருந்தாலும் அதுல நன்மைகள் கிடைக்கும். சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களும் ஏற்படும். ரொம்பவும் ஆதாயத்தை தரக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராமல் சிறு சிறு பிரயாணங்களை ஏற்பட போக வேண்டி வரலாம். அதோடு இல்லாமல் சந்திராஷ்டம தினமாக அமைவதால் எதிர்பார்க்காம சில சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. காலில் அடிபடுறது, தடிக்கு விழுவது, இப்போ கொஞ்சம் வயசானவங்கலாம் அந்த பாத்ரூம்ல போனா சறுக்கிறதுக்குனே ஒரு பாத்ரூம் இருக்கும், அதில் சறுக்கி அவங்க பாட்டுக்கு விழுந்துருவாங்க. அப்புறம் எடுத்துட்டு போனான்னா டாக்டர் சொல்லுவார் இங்கே நெயில் போடணும், அது போடணும், இது போடணும்னு. இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அதனால காலில் கையிலெல்லாம் அடிபடாம ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக அந்த தினத்தை, வண்டி ஓட்டும் பொழுது செல்போன்ல பேசிட்டு கவன சிதறல்ல போறது, இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியாக அந்த தினம் அமையும். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு சிறப்பாக அமையும். இதுவரைக்கும் சில பிணக்குகள்லாம் இருந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் தீரக்கூடிய தினமாக அமையும். அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு சிறப்பாக வந்து சேரும். இப்ப அதுக்காக ஒரு ஃபோன் பண்றீங்க, என்னப்பா எனக்கு வர வேண்டிய இதை நீ செக்க கொடுக்கலையே, அன்னைக்கு கொண்டு வந்து கண்டிப்பா கொடுத்துருவார். அதே போல குருவை ஆராதனை செய்யும் பொழுது நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில்ல நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு தினமாகவும் அமைந்திருக்கிறது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல ஒரு தைரியம், எல்லாத்துக்கும் மேல கலைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை. நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சில நல்ல சந்தர்ப்பங்கள், உங்க நண்பர்களே வந்து இவ்வளவு திறமை இருக்கிறதா என்று வியந்து உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் உங்களுக்கே பரவாயில்லையே, நம்ம இவ்வளவு நல்லா பண்றோமே அப்படின்னு உங்களையே நீங்க தட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள், இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபடும் பொழுது பல புதிய கோணங்கள்ல பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ரொம்ப ஒரு புதிய அனுபவங்களையும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சில தடைகள், குறிப்பா கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் உடம்புல அடிபடுறது, இல்ல திடீர்னு சில பேக் பெயின், இந்த மாதிரி சில கோளாறுகள், இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதால் நீங்க ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக, ஏதோ எச்சரிக்கையா ஒன்றும் பண்ணிட முடியாது, ஆனா தேவையில்லாத விஷயங்களை பண்ணாம இருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பெயின்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது அதுக்கான ஒரு மருத்துவ உதவியை தேடுவது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஈடுபடலாம். சில புதிய முயற்சிகளுக்கு வந்து உகந்த ஒரு நேரமாக அமையவில்லை. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எல்லா இடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து சேரும். பகைவன் கூட உங்களுக்கு நன்மைகளை செய்வான். அது போன்ற ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. தனவரவு சிறப்பாக இருக்கும். சில பெரிய விஷயங்கள், அதாவது ஒரு பெரிய கம்பெனியில ஒரு 1000 கோடி ரூபாய் அப்படியெல்லாம் ஹேண்டில் பண்றவங்க கூட புதுசா சில விஷயங்களை தொடங்குவார்கள். அது அற்புதமான வளர்ச்சியை பெறும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தானாக எதுவுமே நடக்காது. உங்களுடைய முயற்சியினால் பல கதவுகள் திறக்கும். அதனால வெற்றி வாய்ப்புகளை பெற தொடங்குவீர்கள். அதனால முயற்சி என்பது இங்க ரொம்ப கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதே நேரத்தில் மன சோர்வு அடையக்கூடியதுக்கான சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த மன சோர்வை அகற்றி ஒரு முன்னேற்றத்தை பற்றிய ஒரு நல்ல சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கினாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் இனிமையான வாக்கும்பாங்களே, அது இருக்கு உங்கள்கிட்ட. என்ன ஒரு கடினமான ஒரு விஷயத்தையும் வந்து மற்றவர்கள் மனம் புண்படாமல் பேசக்கூடிய ஒரு தன்மையை காட்டுகிறது. இன்று மேல மேல உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வளரும். நல்ல ஒரு பண வசதி ஏற்படுவதும், வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேர்வதும், குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழ்நிலை நிலவுவதும் ஏற்படும். அதே போல நீங்க திருமணத்திற்கான ஒரு விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதற்கான நல்ல வரன்கள் வருவது, இல்ல அதற்கான ஏற்பாடுகள் ஆயத்தமாவது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதாவது ஒரு வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சில தடைகள் ஏற்படும். அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா சில தேவையற்ற பொருளிகள், தேவையற்ற சில செய்திகள் காதுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அதனால அதெல்லாம் பத்தி பெருசா நீங்க பொருட்படுத்தாம நீங்க உங்க இயக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். முடிந்தால் குருவை தரிசனம் செய்வதோ இல்ல அனுமார உபாசனை செய்வதோ சால சிறந்தது. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிவிடும். இதனால
அப்படி இருக்கும் பொழுது இந்த தினம் உங்களுக்கு அனுகூலமான தினமாக மாறிவிடும்.